அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ஹிந்தி நியூஸ் பேப்பரில் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நமக்கு முதல்ல பார்த்தோம்னா தமிழ்நாடு சைபர் கிரைம் அவங்க வந்து ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் ஒன்று வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு போலீஸ் அரஸ்ட் 70 persons இன் ஸ்பெஷல் சைபர் கிரைம் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஸ்பெஷல் சைபர் கிரைம் ஆப்ரேஷன் இதோட பேர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ரேஷன் திரை நீக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஓகேவா? தமிழ்லையுமே இதே பேர் தான். ஓகேங்களா? தமிழ் பேரை அப்படியே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேட்லாம் பண்ணல. ஸோ ஆப்ரேஷன் திரை நீக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ரேஷனோட நேம். சரிங்களா? ஸோ இந்த ஆப்ரேஷன் திரை நீக்கு அப்படிங்கிறது தமிழ்நாடு போலீஸ் அவங்களோட சைபர் கிரைம் விங் மூலியமா நமக்கு இந்த ஆப்ரேஷனை வந்து நடத்தி இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நமக்கு தமிழ்நாட்டிலையும் சைபர் கிரைம் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு NCRP டேட்டா பேஸை எடுத்து அதில் சைபர் கிரைம் குற்றவாளிகள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கைது பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ஒரு ஆர்டிகிளில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பொதுவாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆப்ரேஷன் திரை நீக்கு அப்படின்னா என்னன்னு கேட்டால் அது நமக்கு எழுத தெரியணும். சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் தான். அதே மாதிரி இந்தியாவில் சைபர் செக்யூரிட்டி ஹெல்ப்லைன் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். 1930 1930 அப்படிங்கிறது தான் இந்தியாவில் சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர் ஆயிருக்கு. சரியா? அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு முக்கியமான ஒரு விஷயம், சிஎம் டு விசிட் கேரளா ஃபார் வைக்கம் சத்தியாகிரகா சென்டினரி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு 1924ஆம் ஆண்டு பார்த்தோம்னா பெரியார் கலந்துக்கிட்ட இந்த வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறத பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அதனுடைய வரலாற்று பின்னணி அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். சரிங்களா? ஸோ இந்த வரலாற்று பின்னணி மிக்க இந்த வைக்கம் சத்தியாகிரகத்துக்கு தற்போதைய சூழலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு சென்டினரி செலிப்ரேஷன்ஸ் நூற்றாண்டு விழா அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டுட்டே வந்துச்சு. போன வருஷமே நமக்கு 2023ஆம் ஆண்டே இந்த சென்டினரி செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. நம்மளுடைய முதல்வர், கேரளாவோட முதல்வர், இவங்க 2 பேருமே இணைந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனுடைய நிறைவு அப்படிங்கிறது பார்த்தோம்னா கேரளாவில் இருக்கக்கூடிய வைக்கம்ல நடக்க போகுது. அங்கே நம்மளுடைய முதலமைச்சரும் கலந்துக்க போறாங்க. கலந்துக்கிட்டு அங்கே ஒரு நினைவகம், ஓகேங்களா, ஒரு மெமோரியல் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ண போறாங்க. அதே மாதிரி அங்கே ஒரு லைப்ரரி அப்படிங்கிறதையும் ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ அதை பற்றின செய்தியை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு இன்னைக்கு எடிட்டோரியல் பேஜில் ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க. சமீபத்தில் பார்த்தோம்னா சென்னை பல்லாவரத்தில் பார்த்தோம்னா நமக்கு இந்த தண்ணி அப்படிங்கிறது மாசுபட்ட தண்ணியை குடிச்சனால ஒரு சில பேர் இறந்து போயிட்டாங்க. நிறைய பேர் வந்து மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டாங்க. ஓகேங்களா? டியூ டு த ட்ரிங்கிங் ஆஃப் கண்டாமினேட்டட் வாட்டர் அப்படிங்கிறது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டுமே சரி, தமிழ்நாடு அரசாங்கமே சரி பார்த்தோம்னா நமக்கு ட்ரிங்கிங் வாட்டர் அப்படிங்கிறது, போர்ட்டபிள் வாட்டர், யூஸ் பண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய தண்ணி அப்படிங்கிறத வீடுகளுக்கே கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு கனவு திட்டமாகவே வச்சிருக்காங்க. இருந்தாலுமே நிறைய இப்போ சென்னை மாதிரியான சிட்டிஸ்லாம் பார்த்தோம்னா நல்ல அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான். அந்த சிட்டிலேயே பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி கண்டாமினேட்டட் வாட்டர், போர்ட்டபிள் நார்மலாக வீட்டுக்கு வரக்கூடிய தண்ணியில் வருது அப்படிங்கிறது ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்கு. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வீடுகளுக்குமே நம்ம அந்த குடிநீர் இணைப்புகளை வழங்குறது ஒரு சவாலான விஷயம் தான். அந்த குடிநீர் இணைப்புகளை வழங்கிட்டோம்னா அந்த சவால்ல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோங்கிற அர்த்தம் கிடையாது. குடிநீர் இணைப்புகளை வழங்கினதுக்கு அப்புறமா அங்க சரியான முறையில தான் தண்ணீர் அப்படிங்கிறது அனுப்பப்படுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். கண்டாமினேட்டட் வாட்டர் இல்லாம நம்ம அனுப்பணும். நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா நிறைய உதாரணங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இங்க பார்த்தோம்னா இந்த கண்டாமினேஷன் எதனால ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது இன்னும் அரசாங்கம் தெளிவா நமக்கு சொல்லாம தான் இருக்காங்க. இதே மாதிரி தமிழகத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. நமக்கு பெங்களூர்ல நடந்துச்சு, கேரளால ஏற்பட்டுச்சு இதே மாதிரியான பிரச்சனைகள். ஸோ அந்த ஒரு டேட்டா பாயிண்ட் அப்படிங்கிறதா நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அர்சனிக் வாட்டர்ல மிக்ஸ் ஆகுறது, ஃப்ளூரைட் வாட்டர்ல வந்து மிக்ஸ் ஆகுறது, இந்த மாதிரியான தருணங்கள் இந்தியாவில் நிறையவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்போ அரசாங்கங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஹோல்டு ட்ரிங்கிங் வாட்டர் அப்படிங்கிறத கொடுக்கணும், அது கண்டாமினேஷன் இல்லாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கல்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இது ஒரு முக்கியமான ஆர்டிகல். ஜஸ்ட் கான்டெம்பரரி டைம்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சை பற்றி பேசியிருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, த இஷ்யூ ஆஃப் இந்தியாஸ் எக்கனாமிக் க்ரோத் வெர்சஸ் எமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசெண்டாக நம்மளோட எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான், அந்த ஒரு டிபேட்டை பற்றி தான் இந்த இடத்துல பேசுகிறாங்க. பொதுவாகவே உலக நாடுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த நாட்டில்
கிரீன் ஹவுஸ் கேஸஸோட எமிஷன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வேகமான விகிதத்தில் வளருது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாட்டில் கிரீன் ஹவுஸ் கேஸஸோட எமிஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரொம்ப வேகமான ஒரு ரேட்ல இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பொருளாதாரம் 10% இருக்கு அப்படின்னா கிரீன் ஹவுஸ் கேஸஸோட எமிஷனும் 10% இருக்கு அப்படிங்கிறது மோர் ஆர் லெஸ் அக்செப்டட் ட்ரூத். ஓகேங்களா, பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சதுன்னா கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷனோட வளர்ச்சியும் எமிஷன் அப்படிங்கிறதுமே அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் நம்மளோட எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியா இந்த ஒரு விஷயத்திலிருந்து வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 7% இருக்கு. ஆனால் இந்தியாவோட இந்த ஆனுவல் ரேட் ஆஃப் எமிஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 4% தான் இருக்கு. அப்ப இந்தியா டீகப்ளிங் அப்படிங்கிறத பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த டீகப்ளிங் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, டீகப்ளிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு growth ரேட்டையும் எமிஷன்ஸையும் அந்த லிங்கேஜை பிரேக் பண்றது தான் நமக்கு டீகப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, growth ரேட்டுக்கு அண்ட் தென் எமிஷன்ஸ் இந்த ஒரு லிங்கேஜை பிரேக் பண்றது தான் நமக்கு டீகப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீகப்ளிங் அப்படிங்கிறது உலக அளவில் பார்த்தோம்னா நமக்கு 2 விதங்களா இருக்கு. ஒன்னு அப்சல்யூட் டீகப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தோம்னா ரிலேட்டிவ் டீகப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் டீகப்ளிங். அப்சல்யூட் டீகப்ளிங்னா என்ன சொல்றாங்க, நமக்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது ஆனா எமிஷன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகுது. ஓகேங்களா, பொருளாதாரம் அப்வர்ட் ட்ரெஜெக்டரியில இருக்கு, நமக்கு எமிஷன்ஸ் அப்படிங்கிறது டவுன்வர்ட் ட்ரெஜெக்டரியில இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை அப்சல்யூட் டீகப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவ் டீகப்ளிங் அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதாரம் வேகமான ஒரு விகிதத்தில் வளர்ந்துட்டே இருக்கு, அதுக்கு ஈக்குவலா இல்லைனாலுமே அதை விட கம்மியா நமக்கு எமிஷன்ஸ் அப்படிங்கிறது உயருது. இப்போ பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு 8% உயருது அப்படின்னா நமக்கு எமிஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு 6% தான் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ 2 விதமான டீகப்ளிங் அப்படிங்கிறது இருக்கு. ஒன்று அப்சல்யூட், இன்னொன்று ரிலேட்டிவ் டீகப்ளிங் அப்படின்னு சொல்றோம். அப்சல்யூட் டீகப்ளிங்னா என்னது, பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும், எமிஷன்ஸ் கம்மியாகும். ரிலேட்டிவ் டீகப்ளிங்ல என்ன சொல்றாங்க, பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும் ஆனா அதை விட கம்மியான வேகத்துல நமக்கு எமிஷன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்ப அப்சல்யூட் டீகப்ளிங்ல பார்த்தோம்னா எமிஷன்ஸ் அப்படிங்கிறது கம்மி ஆகுது, ஆனா ரிலேட்டிவ் டீகப்ளிங்ல பார்த்தோம்னா எமிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஆனா அது பொருளாதாரம் வளர்ந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகல அப்படிங்கிறதா மீனிங். ஓகேவா, அப்ப இந்தியாவோட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்க்குறோம் நம்ம. ஓகேங்களா, இப்போ ஒரு அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதை நம்ம இந்தியாவோட ஸ்டேட்மெண்ட்டோட எடுத்து பார்க்குறோம். இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, 7% வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்திருக்கு, எமிஷன்ஸ் அப்படிங்கிறது 4% இருந்திருக்கு. அப்ப இந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிலேட்டிவ் டீகப்ளிங் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, சோ 7% பொருளாதார வளர்ச்சி, 4% அப்படிங்கிறது எமிஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ரேட்ல நம்ம இருக்கோம். அதை பத்தி தான் இந்த ஆர்டிகிள்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. அதை செக்டார் வைஸ் எடுத்து பார்த்தாலுமே அது கரெக்டா தான் இருக்கு. இந்தியா ரிலேட்டிவ் டீகப்ளிங் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ஒரு நாடு டீகப்ளிங் பண்றாங்க, ஓகே. ஸோ இது அப்சல்யூட் டீகப்ளிங் நல்லதா இல்லை ரிலேட்டிவ் டீகப்ளிங் நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா எப்பயுமே அப்சல்யூட் டீகப்ளிங் அப்படிங்கிறதா நல்லது. ஏன்னா அந்த இடத்துல பொருளாதாரமும் நமக்கு பிடிச்ச மாதிரி அதிகமாகுது, அதே மாதிரி எமிஷன்ஸ் அப்படிங்கிறதும் கம்மியாகுது. ஓகேங்களா, அப்போ எல்லா உலக நாடுகளுமே இந்த அப்சல்யூட் டீகப்ளிங்கை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்காங்க. வளரும் நாடா இருக்கக்கூடிய இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இன்னும் நம்மளோட பீக் growth அப்படிங்கிறது இன்னும் வரல. அப்ப நம்ம பீக் growthக்கு போறப்ப நமக்கு நம்மளோட வளர்ச்சி உச்சமாக போறப்போ என்ன ஆகும்னா நம்மளோட எமிஷன்ஸ் அப்படிங்கிறதும் இன்னும் பீக் ஆகும். ஓகேங்களா, இன்னும் நம்ம அந்த ஸ்டேட்டுக்கே வரல, ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த ரிலேட்டிவ் டீகப்ளிங் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு பாசிட்டிவான ஸ்டெப் தான். இட் இஸ் நம்மளோட ரிலேட்டிவ் டீகப்ளிங் அப்படிங்கிறது இன்னும் சீக்கிரமே அது அப்சல்யூட் டீகப்ளிங்கா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகிள்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா, ரைட். அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு இன்னொரு எடிட்டோரியல் இல்லை, நமக்கு இன்னொரு நியூஸ்ல முக்கியமா ஒன்று சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா பார்த்தோம்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா சண்டிகருக்கு அப்படிங்கிற இந்த யூனியன் பிரதேசத்தை பாராட்டி இருப்பார். எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சிய அதீனியம் அப்படிங்கிற இந்த 3 குற்றவியல் சட்டங்களையும் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தின ஒரே யூனியன் பிரதேசமாக சண்டிகர் தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஸோ அதை எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் சண்டிகர் அப்படிங்கிறவங்க எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸோட ஒரு லீடிங் ஸ்டேட்டாக தான் இருக்காங்க இந்த 3 குற்றவியல் சட்டங்களையும் நடைமுறைப்படுத்துறதுல. ஓகேங்களா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம், அதாவது போலீஸ், ஃபாரன்சிக்ஸ் அண்ட் ஜுடிஷியரி மூணுத்தையுமே இன்டெகிரேட் பண்றது அப்படிங்கிறது இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதை சரியான முறையில் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாகவே பார்த்தோம்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல இன்டர்நெட் ஸ்பீட் அப்படிங்கிறத அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. நமக்கு இன்வெஸ்டிகேட்டர்ஸ்
அந்த கேஸை விசாரிக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா டேப்லெட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல எல்லாம் வீடியோ கான்ஃபரன்சிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்தது மூலியமா நமக்கு கேசஸையுமே வந்து சீக்கிரமா சால்வ் பண்ண முடியுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சித்ரா கோஜி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்றாங்க. இது என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஷியல் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர். ஸோ இதன் மூலியமா நமக்கு கவர்மெண்டோட டேட்டா பேஸோட மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. இந்த குற்றவாளி ஆல்ரெடி ஏதாவது கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கான இருக்கக்கூடிய அந்த டேட்டா பேஸோட மேட்ச் ஆகுறாரா, பழைய குற்றங்கள் ஏதாவது பண்ணியிருக்காரா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு டெக்னாலஜியும் சண்டிகர் அரசாங்கம் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி டிஜிலாக்கர் அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. டிஜிலாக்கர் பொதுவாக நமக்கு தெரியும், இட் இஸ் அ கிளவுட் பேஸ்ட் வேலட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இல்லை நம்மளோட ஆதார் கார்டு எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே வந்து டிஜிலாக்கர்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த டிஜிலாக்கரை இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிரைம் சீனோட வீடியோஸை இந்த டிஜிலாக்கர்ல அப்லோட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஸ்டெப்பாக பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ பொதுவாகவே பார்த்தோம்னா நமக்கு இந்த ஜூலை 1, 2024 தான் இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ அதிலேயே பார்த்தோம்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 1179 எஃப்ஐஆர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 245 சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. 4 பேருக்கு வந்து கன்விக்ஷன் அப்படிங்கிறதையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. யாருன்னா சண்டிகர் மாவட்டம். கிட்டத்தட்ட இந்த லாஸ் பார்த்தோம்னா நமக்கு நிறைய அப்கிரேடேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஃபாரன்சிக் கேப்பபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது இந்த சட்டங்களை நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா தேவைப்படுது. ஓகேங்களா? அதனால மாநில அரசாங்கங்களுக்கு மத்திய அரசாங்கம் எவ்வளோ ஆண்டுகளை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சட்டங்களை முழுமையா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு 5 வருஷத்தை வந்து மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. ஆனா அதோட ஒரு ஃபாஸ்டரான ரேட்லேயே சண்டிகருக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சண்டிகரோட இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல இருந்து நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோ எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெக்கானிசமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதால நமக்கு இந்த ஜீரோ எஃப்ஐஆர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஜீரோ எஃப்ஐஆர்னா என்ன அப்படின்னா நமக்கு அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் லிமிட் ஃபார் ஃபைலிங் எ கேஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேங்களா? இப்போ குற்றம் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அந்த குற்றத்துக்கு உட்பட்ட சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நம்ம போய் குற்றத்தை வந்து அந்த எஃப்ஐஆர் அப்படிங்கிறத சொல்லணும். இதற்கு முன்னாடி இருந்த பழைய குற்றவியல் சட்டங்கள்ல பாக்குறப்ப இப்போ இந்த ஜீரோ எஃப்ஐஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு இடத்துல குற்றம் நடந்துச்சு அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் குற்றம் நடந்தாலுமே நான் போய் எஃப்ஐஆரை கேரளால பதிவு பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் இந்த ஜீரோ எஃப்ஐஆர் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ அதற்கு கீழே பார்த்தோம்னா இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் எல்லாமே ஜீரோ எஃப்ஐஆருக்கு கீழே நிறைய ஃபைல் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அந்தமான் நிக்கோபார்ல ஒரு பெண்மணி வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க கேஸை பதிவு பண்ணது என்னன்னா சண்டிகர்ல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேஸ் எல்லாம் விசாரிச்சு அந்தமான் நிக்கோபார் ஸ்டேஷனுக்கு அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல உள்ள ஸ்டேஷனுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் விசாரிச்சு அனுப்பி விடுறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் விக்டிம்ஸ்க்குமே வந்து இந்த ஜீரோ எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ சண்டிகர் இதை வந்து ஒரு பாயனியரிங் ஸ்டேட், ஒரு முன்னோடி மாநிலமாக, ஒரு முன்னோடி யூனியன் பிரதேசமாக இந்த குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்திட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம இந்த ஆர்டிக்கல்ல இருந்து புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ மற்றபடி பார்த்தோம்னா இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இருந்த முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் தான். அதே மாதிரி சிரியாவில் பார்த்தோம்னா ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. சிரியாவில் ஐஎஸ்ஐஎஸ் போன்ற தீவிரவாத குழுக்கள், நிறைய தீவிரவாத குழுக்கள், மிலிட்டன்ட் குரூப்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க டமாஸ்கஸ், சிரியாவோட கேபிட்டலாக இருக்கக்கூடிய டமாஸ்கஸை கைப்பற்றி இருக்காங்க. கைப்பற்றினது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அந்த இடத்துல வந்து பசர் அல் அசாத் அப்படிங்கிற பிரசிடென்ட்டை வந்து அவருடைய ஆட்சியை வந்து முறியடிச்சிருக்காங்க. சரிங்களா? அதுதான் இந்த இன்டர்நேஷனல் லெவலில் இருந்த முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இருந்த முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். தேங்க்யூ.